வாழ்க வளமுடன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரட்டூரில் இருக்கிற விவேக் அசோசியேட்ஸ் அப்படின்ற கடைக்கு தான் வந்திருக்கேன். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஊஞ்சல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸும் இருக்குன்னாங்க. ஸோ அதனால் உள்ளே வாங்க, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பரான ஒரு அழகான டைனிங் டேபிள் தான் இருக்கு. ஒரு 4 சீட்டர் டைனிங் டேபிள் சூப்பரா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் தெரியுமா, இது வந்து ஹேண்ட்மேட் இங்கே ஒர்க் பண்ணப்பட்டிருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு. ஒரு மொத்த சரித்திரமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. உட்காந்து சாப்பிடும்போது ஒரு லக்ஸுரியான ஒரு ஃபீல் கொடுக்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ரோஸ் வுட்டால தயார் பண்ண சூப்பரான டைனிங் டேபிள். பார்க்கும்போது என்ன தோணுது, ட்ரெடிஷ்னல் எலிமெண்டோட இந்த மாடர்ன் எலிமெண்ட்டும் ரெண்டும் சேர்ந்து எப்படி சங்கமம் ஆகுது, நதிகள் எப்படி சங்கமம் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு சங்கமமாக தான் பார்க்குறேன். பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப ரம்யமாகவும் சூப்பராகவும் இருக்கு. பார்த்துட்டே இருக்கலாம் நாள் ஃபுல்லாக போகிறது, அவ்வளோ வேலைப்பாடு இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஸரி 4 சீட்டர் பார்த்தோம். இந்த மாதிரி 6 சீட்டர் 8 சீட்டர் 12 சீட்டர் கூட பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் உங்களுக்கு எப்படிலாம் வேணும் அப்படின்றத வந்து இன்வாய்டாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு பண்ணி தந்துருவா. ப்ராப்பராக உங்கள் டெலிவரி உங்களோட வீட்டுக்கு பேனிட்டே டெலிவரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற கன்சோல் டேபிள் அப்படின்னு சொல்கிறது. இந்த கன்சோல் டேபிள் வந்து எப்படி வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டு வாசலில் உள்ள வரும்போது சுவாமி விக்கிரகங்கள் சிலைகள்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே அழகாக வச்சா சூப்பராக பொருத்தமாக இருக்கும். இல்லை சுவாமி விக்கிரகங்கள்லாம் வைக்கிறதுனா எதுவுமே பெருசாக ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டெக்கால் பீஸாக வீட்டில் வைக்கணும். அழகாக ஒரு ஓரமாக பார்த்தாங்க, ஒரு ஓரம் மட்டும் காலியாக இருக்குது இருக்குதுன்னா இது அழகாக ஒரு ஓரத்துக்கு ஜம்மனு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தேவையான சாமான் வச்சுன்னா டிவி கூட இது மேலே வச்சு கூட நீங்கள் வேலை பார்த்தா நல்லா இருக்கும். அழகான விஷயம் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கஜர் அப்படின்னா வந்து யானையை வந்து முகமாக வச்சு காலாக வந்து வடி வச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து நிறைய சைஸ் வாங்கி நிறைய சைஸஸ் கூட இருக்குது. அப்படியே வாங்க என்ன சைஸஸ் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா அதே கன்சோல் டேபிளில் வந்து இது வந்து பெரிய டேபிள். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்விங்ஸ்லாம் பாருங்களேன், இந்த வுட் கார்விங்ஸ்லாம் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது எல்லாமே அவள் வந்து கையாலேயே செத்துறா, மிஷின் மேட் கிடையாது. இது எல்லாமே ஹேண்ட்மேட். இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த காக்ஷி சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த காஃபி தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணும்போதே அவ்வளோ இதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணுறச்சே இருக்குது, அந்த சுகம் இருக்கு பாருங்க. ஆஹா, ஒரு விண்டேஜ் எஃபெக்ட், ஒரு அந்த நாள் வீட்டுக்குள்ள போகிற ஒரு எஃபெக்ட் கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. என்ன பார்க்கலாம், என்னோட குமோட பாட்டிக்கு வந்து ஊஞ்சல்னாலே உயிர். ஊஞ்சல்னா காத்தால எழுந்துக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்குறது வரைக்கும் இந்த ஊஞ்சல் கட்டிகிட்டே இருப்பா. எப்போ பார்த்தாலும் எப்போ கேட்டாலும் ஃபோன் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பேசுவேன். அப்போவுமே நான் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் சொல்லு 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 ஊஞ்சல் ஆடுறேன் ஊஞ்சல் ஆடுறேன். சாப்பிடும் போது ஊஞ்சல், பாடும் போது ஊஞ்சல், மத்தியானம் படுத்துக்கும் போது ஊஞ்சல், எப்போ பார்த்தாலும் ஊஞ்சல் ஊஞ்சல் ஊஞ்சல், எப்போ போனாலும் ஊஞ்சல் அப்படின்னு தான் பேசிட்டே இருக்கும். எனக்கு பாட்டுக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை வரும். யார் ஊஞ்சல் உட்காந்துக்கிறது, எனக்கும் நானும் ஒரு ஊஞ்சல் தெரியும். எப்போ பார்த்தாலும்
பாத்தீங்கன்னா இந்த கடையில நான் மட்டும் உட்காந்துருக்கேன். என் பாட்டி இப்போ என் பாட்டி வந்து சண்டை போட்டு வந்து எந்த நிமிடம் ஆட்டை அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிதான் இந்த ஊழல் பார்க்கும்போது ரொம்ப மனசு நிறைவாகவும் ரொம்ப நிறைவாகவும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இது ஏன் அப்படின்னா என் பாட்டி கேட்பேன், என் பாட்டி எப்ப பார்த்தா ஊஞ்சிலே உட்காந்துருக்கீங்க, பொருளே போகாத அப்படின்றதே நான் பாட்டி கேட்பேன். அப்போ சொல்லுவா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து இந்த காலை வச்சுட்டு இப்படி அசைஞ்சுட்டே இருந்தேன் அப்படின்னாலே மனசுக்கு அப்படியே நிகழ்வாயிடும். எவ்வளவோ ப்ரெஷர் இருந்தாலும் அப்படியே செட்டில் ஆயிடும். இத்தனை நாள் ஆச்சு நான் 1ஆம் கட்டு 2 வீடு வந்து 5 கட்டு வீடு, 3ஆம் வீடு வந்து 5 கட்டு வீடு. அந்த 5 கட்டு வீட்டில் நடக்கணும் அப்படின்னாலே கொள்ளையிலிருந்து வாசல் வரைக்கும் ஒரு வழி நடக்கணும் அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய வாக்கிங் தான். அப்போ வந்து பாட்டி சொல்லுவா, இந்த ஊஞ்சல் உட்காரும்போது என் கால் வழியே எனக்கு போயிடுது அப்படின்னா. என்னப்பா என்னோட ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அப்பதான் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் அது வந்து சொன்னாரு, இல்லப்பா இந்த நரம்புக்கு இந்த போன்ஸுக்கு எல்லாருமே வந்து வலு வந்து இந்த ஊஞ்சல்ல உட்காரணும் இருக்கும் அப்படிங்கிற தகவலை வந்து அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. எஸ், இப்ப வர முக்கியமான பாயிண்ட். ஆமா, இவ்வளவு சூப்பரான ஊஞ்சல் இருக்கு, நீங்க கிராமத்தாத்துல இருக்கே, இதெல்லாம் வந்து ஒரு சாட்சிப்படி ஆகும். நான் சிட்டியில இருக்கேன். ஏன் எங்க சிட்டியில எங்க பில்டர் வந்து எனக்கு வைக்கிறதுக்கு கூப்பு கூட வைக்கல, அந்த வசதி கூட கொடுக்கல. நான் எப்படி வச்சுக்க போறேன் அப்படின்னா, சரி என்னோடத விட்டுடணும். நான் ஃபால் சீலிங் வேற போட்டு தொலைச்சிட்டேன், நான் வெளிநாட்டுல இருக்கேன், இப்படிலாம் பேசி எங்களை வந்து கடுப்பேற்றப்படாது அப்படின்னா ஒண்ணுமே கவலை இல்லை. இந்த விவேக் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வந்து எந்த மாதிரி சவரா இருந்தாலுமே அழகா ஹூப் சிஸ்டம் போட்டு ஒரு குத்துருவா. ஹூப் சிஸ்டத்திலே நிறைய இடங்கள் இருக்கு. இப்போ என்கிட்ட நான் கான்கிரீட் வீடு வச்சிருக்கேன், நான் சின்ன ஃபிளாட்ல இருக்கேன், எவ்வளோ பெரிய ஊஞ்சல் நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன் அப்படின்னா எந்த சீட்டர்ல வேணும்னாலும் சின்ன சைஸ்ல இருந்து மகாராஜா வரைக்கும் அளவு வரைக்கும் இங்க இருக்கு. 2, 4, 6 பேர் உட்கார அளவுக்கு பண்ணிடுவோம். பிளஸ் கஸ்டமைசேஷன். ஏன்னா விவேக் அசோசியேஷன் வந்துட்டாலே அழகா கஸ்டமைஸ் பண்ணி ஜம்முன்னு அந்த கொடுத்துருவா. நமக்கு அது தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஊஞ்சல். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த ஊஞ்சல்ல சைஸ் தான் நான் முக்கியமான விஷயம். இந்த நாள்ல எல்லாம் வந்து ஒரே ஒரு பலகா இருக்கும், அதே சைஸ் இருக்கும், பட்டை பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும். இப்போ வந்து ஃபிளாட்ல இருக்கேன், நான் ஒரு 1 பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன், ஒரே ஒரு சின்ன பெட்ரூம் அதை குட்டியா ஊஞ்சல் பண்ணணும் அப்படின்னா கூட அவ ஜம்முன்னு ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் வந்து இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும், எனக்கு இந்த இடத்துல ஃபுல்லா பித்தளையில வேணும், இல்லை ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வேணும், இல்லை எனக்கு ஒரு யானை வேணும், அப்புறம் ஒரு குதிரை வேணும், இந்த மாதிரி எனக்கு இந்த டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டா கூட ஒரு அழகா சூப்பரா அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பித்தளையில இருக்கு. அந்த நாளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இரும்பு தான். இரும்புல இருக்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. இரும்பு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பித்தளை கோட்டை, பியோர் பித்தளை, இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். பிளஸ் ஏகப்பட்ட என்னென்ன மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வச்சிருக்காங்க. உங்களுக்கு தான் அந்த செலெக்ஷன் பார்ட் ஃபுல்லாகவே உங்களோட இஷ்யூ தான். அண்ட் எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா, இதுக்குரிய வெயிட் தாங்கிறது. என்னோட பாட்டி அத்தை எனக்கு சண்டை வரதுக்காக நிச்சயமா நீ வெயிட்டா இருக்க, 1 நாள் இதுல உட்காருந்தா என்னோட ஊஞ்சல் இருக்கிற அப்படியே உருந்துரும் கீழே அப்படின்னு சொல்லி என் பாட்டி எப்பவுமே என்ன அப்படி என்னோட சண்டை கொடுத்தா அந்த ஊஞ்சல் ஆகுவே படிக்கிறதுக்கு பார்த்தா. ஆனா இங்க என்ன அப்படின்னா எப்படி நம்ம கேட்கறோமோ அப்படியும் பண்ணி தருவோம். பிளஸ் 500 கிலோ இருக்கிற வரைக்கும் உட்கார்ந்து அழகா வலுவையும் பண்ணி தந்துடுவோம். அதெல்லாம் அந்த 500 கிலோ இருக்கிற அந்த வலிமை இருக்கு இல்லையா, அந்த 500 கிலோ தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற ஊஞ்சல் தான் இப்ப நான் உட்காந்துருக்கேன். கலைவண்ணமா இருக்கிற இந்த ஊஞ்சல் அவ்வளவு கலெக்ஷன். இதுலயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சுட்டு இருக்கா. எனக்கு டிசைன்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு பிளெயினா வேணும் அப்படிங்கிறத கூட ஜம்முன்னு அவ பண்ணி கொடுப்போம். அதுதான் வந்து நம்ம அசோசியேஷன்ல இருக்கிற ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூப்போடைய மொத்த கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 500 kgs தாக்கு பிடிக்கும். 2-3 பேர் உட்காந்துருக்கா அப்படின்னா ஒரு 300-350 கிலோ வந்துடும். 3 பேர் உட்காந்துருக்கோம் அப்படின்னா அந்த 3 பேருக்கும் அந்த ஹூக் வந்து அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த ஊஞ்சல் மொத்தமா அந்த ஹூக் தான் இந்த மொத்த ஊஞ்சலையுமே அந்த தாக்கு பிடிக்கிறது. அப்போ அந்த ஹூக்கோடைய மொத்த இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கான்கிரீட் அப்புறம் அமெரிக்கன்ல வந்து உட்டன்ல தானே இருக்கும் அவரோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஃபால் சீலிங் எல்லாத்துக்குமே வந்து ஹூக்ஸ் வந்து அவைலபிள் பண்ணி தரா. ஸோ பில்டரை வந்து குறை சொல்லாதீங்க, எனக்கு வந்து ஊஞ்சலுக்கு ஓகே இருக்கிறேன் அப்படின்னு கவலையே படாது. வட்ட சொன்னேன்னா அழகா உங்களுடைய இன்ஸ்பெக்ஷன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் பார்த்துட்டோ இதுதான் உங்களோட சொல்யூஷன் சொல்லி அழகா வச்சிருக்கா. நிறைய ஹூக்ஸுக்கே நிறைய விதங்களான ஹூக்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. கண்டிப்பா இவரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க.
கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபோன் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் அனுப்பி கொடுத்துட்டோம். அதுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக இப்போ அதெல்லாம் பண்ணிட்டாங்க. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அத்தை வந்து யூஎஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த யூஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடன் சீலிங் நிறையா இருக்கும். மரங்களால் தான் செஞ்சு செய்யப்பட்டிருக்கும் சீலிங். அந்த மாதிரி சீலிங்லாம் எடுத்து உங்களுக்கு மாற்ற முடியும். உடன் சீலிங்கே நம்மகிட்ட எக்ஸ்க்ளூசிவ் பிளான் இருக்குது. டிரைவர் ரூஃப் நம்மகிட்ட பிளான் இருக்குது. அது ப்ரொவைட் பண்ணி நம்மளும் ஒரு எக்ஸ்பர்ட். எந்த விதமான ரூஃப் இருக்கோ அவங்களோட ஸ்டெப்பை இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். பண்ணிட்டு வந்துருக்கீங்க. ஸோ அதனால இந்த ஆப்ஷனும் முடிஞ்சு போச்சு. நான் அந்த ஒரு கேள்வி மைண்ட்ல இருந்து இந்த கான்கிரீட்குள்ள போல் போடுறது கஷ்டமாட்டி கான்கிரீட்லேயும் போட்டுருக்கீங்களா? கான்கிரீட்லேயும் பண்ணி கொடுப்போம். நம்ம கான்கிரீட் சீலிங்காக தான் நம்ம ஹூக் கொடுப்போம். ஃபால் சீலிங்காக தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபால் சீலிங்கோட லென்த்தை பொறுத்து நம்ம ஹூக் ப்ரொவைட் பண்ணுவோம். 6 inch 8 inch 10 inch. அது இல்லாமல் இந்த மாதிரி அப்ராட் கண்ட்ரீஸ்ல உள்ள உடன் சீலிங் உள்ள டிரைவர் சீலிங்க்கும் நம்ம ஹூக் ப்ரொவைட் பண்ணுவோம். கான்கிரீட் சீலிங் போடுற கிளாப் தான் இது. இது வந்து ஃபால் சீலிங் போடுற கிளாப். என்ன லென்த் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இது ட்ரை வால் ரூஃப் போடுற கிளாப். இது வழி உடன் சீலிங்ல வெளிநாட்டில் அமெரிக்கா மாதிரி நாடுகள் எல்லாம் வந்து உடன் சீலிங்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஃபீச்சர் போடணும்னா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சகலமும் பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். ஸோ இந்த ரூம் இல்லைன்ற விஷயமே யோசிக்கவே வேண்டாம். வேணும்னா அவரை கான்டாக்ட் பண்ணுவோம். அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் அவ்வளோதான் விஷயம் சொல்லுங்கள். எல்லாருடைய ஃபோட்டோஸுமே இங்கே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கவர் பண்ணேன் எல்லாமே செக் பண்ணி வரணும். அப்போ தான் தெரியும் என்னென்ன மாதிரி தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிற விஷயங்களை இங்கே வச்சிருக்கோம். சரியா? அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என் பாட்டியை வந்து சொல்லியிருந்தேன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சாப்பிடுவா ஊஞ்சல் ஆகிட்டே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா அது வந்து ஒரு சில பேர் தான் அப்படி இருப்பா. பட் நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊஞ்சல் ஆடும்போது நம்ம அப்படியே அந்த கால் விடுறது கால் போடுறது வரும்போது என்ன ஆகும்? அந்த டைஜஷன் ப்ராசஸ் உள்ளே இருக்கிற ஜடரத்தை உள்ளே இருக்கிற அந்த டைஜஸ்டிவ் ஃபயர் வந்து பூஸ்டப் ஆகும். அது மூலியமா சாப்பாடு டைஜஷன் ஆகும். ஏன் அந்த நாளில் ஊஞ்சலாம் வச்சிருக்கா சும்மா ஆடிட்டே இருக்கோமே. அது மட்டும் இல்லை, அவ்வளோ மெடிசனல் குவாலிட்டிஸ் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நான் இப்போ பாருங்க என் பாட்டிக்கு இல்லைன்னு நான் வருத்தப்படுறேன். ஏன்னா பாட்டி மட்டும் இருந்தா எனக்கு போட்டிக்கு இந்த ஊஞ்சலை போடு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போயிருப்பான். அதுதான் இப்போ வந்து ஒரே வருத்தம். இந்த பக்கம் வச்சுக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னா அப்படியே திருப்பிடலாம். இதுதான் ரிவர்ஸ் மாடல். சூப்பர். இங்க பாருங்களேன், ஏதோ அக்ரிலிக் மாதிரி இருக்கு. ஆமா, அக்ரிலிக் தான். கிராஸ் ஃபினிஷ்ல போட்டுருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல? இந்த மாதிரி கூட ஊஞ்சலா? ஏ அப்பா, எப்படியெல்லாம் வந்துருக்கு இப்பெல்லாம் ஊஞ்சல் பார்க்கவே பிரமாதம். அதை விட ஒரு சூப்பரான விஷயம் இந்த ஆத்தங்குடி டெய்ல்ஸ் மாதிரி இருக்கு. ஆமா ஆத்தங்குடி டெய்ல்ஸ் தான். சூப்பரா இருக்கு பாருங்க. நேரில் அழகா உட்காந்துட்டு பார்க்கலாம். ப்ளஸ் அழகா மயில் பக்ஷி எல்லாம் வேற வச்சுட்டு இருக்கா. சூப்பரா இருக்கு. இது வந்து பியூர் டீ கூட்டு. இதுவுமே இங்க இந்த ரூம்ல இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா பியூர் டீ கூட்டு. சூப்பரா இருக்கு. ரொம்ப
ஜம்முன்னு இருக்கு. இது பார்த்தாலே வந்து உட்காந்துட்டே பண்ணலாம் போல இருக்கு. அவ்வளோ நல்லா ஆசையாக தான் இருக்கு. இதெல்லாம் தொங்க விட்டுனா எதையும் போட்டு ஒரு ஆட்டம் ஆடிப்பேன் நான். ஏப்பா சூப்பராக இருக்கு. என் பாட்டியாட்டில் வெறும் ஒரு பாலாக தான் இருக்கும். இங்கே பாட்டியெல்லாம் என்னென்னமோ கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்பா சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ். டீ கூட்டும் தொட்டு பார்க்கவே நல்லா வர சூப்பராக இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊஞ்சலுடைய பலகா வெரைட்டிஸ்லாம் இருப்பாங்க. எல்லாமே பியூர் ரோஸ் வுட்ல எவ்வளவோ கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கா. மேலும் தசாவதாரம் பாருங்க ஃபுல்லா வச்சிருக்கா. சேர்த்து ஃபுல்லா வச்சிருக்கா. உங்க ஆட்டில் கொஞ்சம் நல்ல பிரத்யேகமான ஹால்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னா அப்படியே வாங்கி மாட்டிடலாம் தசாவதாரம். சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஊஞ்சல் பலகாக்கள் இருக்கு. இதுவும் ஒரு ஊஞ்சல் பலகா தான். சென்டர்க்கு ஒரு ஆல் டைம் ஃபேவரேட் ராக்கிங் சேருமே இங்கே இருக்கு. இதில் கண்டிப்பாக உட்காந்து காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து வாவ் பெரிய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த கடையில் வந்து ஊஞ்சல் எவ்வளோ பெரிய ஃபேமஸாக இருக்கோ அதே மாதிரி இங்கே திவான் இருக்கு. படுத்துக்கிறதுக்கு ஜம்முன்னு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு திவானாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்வர்ட் பை சோஃபா திவான் இருக்கு. திவானில் ஜம்முன்னு அந்த ஷேனத்தை படுத்தோம்னா ஜம்முன்னு இருக்கும் வரும். அந்த மாதிரி ஒரு திவான். இங்கே பார்க்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து ரோஸ் வுட் தான். இப்போ பார்க்குறது தான் வந்து ஒரு சூப்பரான திவான். அழகாக விஷ்ணு வந்து அந்த ஷேனத்தை வரும். இப்போ பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான திவான். இது திவான் ஜம்முன்னு எப்படி வந்து பெருமாள் வந்து எப்படி வந்து அந்த ஷேனத்தை படுத்துருப்பாரோ அதே மாதிரி ஜம்முன்னு நம்மளும் இதை போட்டு நம்மளும் அப்படியே எப்படி வச்சு ஜம்முன்னு படுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான திவான். இங்கே பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 100% பியூர் ரோஸ் வுட்டோட தயார் பண்ணப்பட்ட விஷயங்கள் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சோஃபா செட், 3 சீட்டர் சோஃபா செட் இருக்கு. இந்த சோஃபா செட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்கா. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா களிமண்ணம் பண்ணியிருக்கா. சூப்பராக களிமண்ணத்தோட நல்லா பண்ணியிருக்கா. இந்த கார்விங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் மேலே கூட குஷன் மாதிரி கூட வச்சுட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான், உங்கள் சாய்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஊஞ்சல்லே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். அந்த மாதிரி சைடில் எப்படி எல்லாம் ஒரு ரோஸ் வுட்ல வந்து பலகா இருக்கும். அந்த பலகால இருக்கிற டிசைன்ஸ் கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பண்ணி தரல அப்படிங்கிற டிசைன் கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான உட்கார்ந்துட்டு சேர் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சோஃபா செட்டில் இருக்கிற ஒரு ஊஞ்சல். அது மாதிரி இதுவும் ஒரு ஊஞ்சல் இருக்கு. அப்புறம் மணப்பலகா வந்து ஆத்த வல்லட்சணம் பண்ணுறோம், இது பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணால் கூட இந்த ரோஸ் வுட்லேயே இந்த பலகா இருக்குது. ஒரு சூப்பராக கனகாட்டமாக இருக்கு. ஒரு ஜம்முன்னு உட்காந்துட்டு சந்தியாவதனம் பண்ணும்போதோ சந்தியாதானம் பண்ணும்போதோ யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சுவாமியை வந்து விக்கிரகத்தை கலசத்தை மேலே ஏற்றி வச்சுட்டோம் சுவாமியை வச்சு பூஜைகள் பண்ணுறது கூட இந்த மனையை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அண்ட் இங்கே வந்து பாருவோம் பியூர் ரோஸ் வுட்ல வந்து ஒரு கட்டில் இருக்கு. கட்டிலுக்குமே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக டிசைன் பண்ணாமல் எவ்வளோ அழகாக புள்ளி விவரங்கள்லாம் ஜம்முன்னு பண்ணியிருக்காருவா. அதுலேயுமே ஒரு குணச்சித்திர காவியம் அழகாக ஒருத்தர் இருக்கா. ஒரு நிறையா ஒரு நேச்சுரல் சீனரியில் வந்து யானைகள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சீனு. அப்படியே அந்த நாளில் பிருந்தாவனில் வந்து கிருஷ்ணர் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி ஒரு கடைக்குள்ள உள்ள வரும்போதே அந்த ஒரு ஃபீலாக இருக்குது. பிருந்தாவனம் கிருஷ்ணர் அந்த ஃபீல் நேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டுமே ஒரு கஸ்டமைசபிள் தான். நீங்கள் சொன்ன என்ன அதில் ஒரு பண்ணிருப்பா. எஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவதா நம்ம எல்லாரோட கண்ணில் இருக்கிற மகாராஜா ஊஞ்சல் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த மகாராஜா ஊஞ்சல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலையெல்லாம் மாட்ட வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். இது ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம மச்சு மேலே கூட அடி வச்சுக்கலாம் அப்படின்றது ஓனர் வந்து குறிப்பிட்டு சொன்னார். இதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அவ்வளோ கலைவண்ணங்கள் இருக்கு. பாருங்க அவ்வளோ இதை பார்க்கறச்சே வந்து வெரி ஹாப்பியாக இருக்கு. ஒரு பொண்ணு மாப்பிள்ளை ஊஞ்சல் உட்காந்துருக்குன்னா கூட இந்த மாதிரி ஜம்முன்னு பண்ணிக்கலாம். நான் ஒரு நாள் இதில் உட்காந்தாலே அப்படியே ஜம்முன்னு இருக்கு. எனக்கு மழை இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆடுறதுக்கு மனசுக்கு ரொம்ப நிகழ்வாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த பூப்புடு அப்படின்னு ரொம்ப பிடிச்சிருக்கோம். சூப்பராக இருக்கு. இது வந்து டோட்டலி இந்த மகாராஜா ஊஞ்சல் வந்து டோட்டலி பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஃபுல் இம்பாக்ட் தான் அது. இது வந்து நான் இப்போ மாடியில் வச்சிருக்கேன். இதை நான் வந்து வாசலில் இண்டிபெண்ட் ஹவுஸில் வந்து வெளியே வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா இதை அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி வெளியே வச்சுக்கலாம். வாசலில் வச்சுக்கலாம்.
ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா வாசல் வைக்கணும், வாசல் வச்சுக்கலாம், இல்லை உள்ள வச்சுக்கணும். சேஞ்ச் திஸ் லொகேஷன் அப்படின்னு இந்த லொகேஷன் எப்போ லொகேஷனில் மாற்றினா இதுக்கும் பார்த்தீங்கன்னா 100% பியூர் ரோஸ் தயார் பண்ணப்பட்ட ஒரு ஊஞ்சல். இது மகாராஜா ஊஞ்சல் அப்படின்றது தான் இது ஊஞ்சல் கடையிலே பேர். ரொம்ப நல்லா இருக்கு. நானே சூப்பராக ராஜா போன் பண்ணியிருக்கேன்னா அந்த மாதிரி சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ரியலி என்ஜாய் திஸ். எப்படி சார் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நல்லா ஆடிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. லிட்டரலி இட் ஃபீல்ஸ் ஸோ குட். என் பாட்டி மட்டும் இங்கே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதில் உட்காந்துட்டு எனக்கே ரஃபு கொடுப்பான். அந்த அளவுக்கு வந்து என் பாட்டிக்கு பிடிச்ச ஒரு இதெல்லாம் நான் ரியலி என்ஜாய் திஸ் அப்படின்னு நான் சொல்வேன். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் எவ்வளோ வேக் அசோசியேட் வந்து நீங்கள் ஒரு வாட்டியாக அதை வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய இது தெரியும். கஸ்டமைசபிளும் கூட சின்ன சைஸ் சின்ன சைஸ் இருக்குது. உங்கள்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே கிடைக்கும். அதுதான் நான் சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வெரி நைஸ். வேற லெவல். ஸோ இப்போ வந்து நம்ம பெட் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து குவீன் சைஸ் பெட்டு, கிங் சைஸ் பெட்டுங்கிற மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி பெட்டு வேணும் அப்படின்றது நீங்கள் அவள்கிட்ட கேட்டீங்கன்னா அவளே உங்களுக்கு ஜம்முன்னு பண்ணி தந்து விடுவா. இது வந்து நம்மளுக்கு வந்து இது என்ன என்ன பாட்டு? இது வந்து குவீன். இது வந்து குவீன் சைஸ் பாட்டு. ஒரு கிங் சைஸ் பாட்டுன்னா கூட அவன் கஸ்டமைஸ் பண்ணி தருவா. அது முக்கியமான விஷயம். இது பாட் வெரைட்டி. நெக்ஸ்ட் அவன் நான் சோஃபா பற்றி சொல்றேன். சோஃபால வந்து பாத்தீங்கன்னா 3 சீட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா 3 சீட்டர் சோஃபா. இது வந்து பாத்தீங்கன்னா 3 சீட்டர் சோஃபா. இந்த மாதிரி வந்து 4 சீட்டர், 5 சீட்டர், 6 சீட்டர், 7 சீட்டர் இந்த மாதிரி எவ்வளவு உங்களுக்கு சீட்டர் வேணும்ன்றத இவர்கிட்ட முன்கூட்டியே நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு சூப்பரா பண்ணி தருவா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 100% பியூர் ரோஸ் வுட். இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்குதுன்னா ஏற்கனவே எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்றது அதுவும் உங்கள் சாய்ஸ். இருக்கும். இந்த மாதிரி தான் தூக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கண்ணாடி நல்லா திக்கான கண்ணாடியா இருக்கு. மேலே உட்காந்தா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ஒரு நல்ல ஒரு சென்டர் ஹவுஸ்ல இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் போட்டால் எவ்வளோ பிரமாதமா இருக்கும். இந்த மாதிரிலாம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஏ அப்பா சூப்பராக பார்க்கறதுக்கும் உட்காந்து எல்லாமே கேட்டு வரோம் அப்படின்றதுனால நல்லா டியூரபிலிட்டியாக இருக்கும். வாவ், நான் என்னமோ ஒன்று நினச்சேன். இது எல்லாமே ஃபுல் ஃப்ரேமே உட்காந்து பல்லாக்கில் இந்த ராணியும் ராஜாவும் அந்த நாளில் போவாரு அந்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு ராஜாங்கத்தில் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பார்க்கறச்சே கண்ணுக்கு ரம்மியமாக இருக்குது. இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கா. எல்லாமே பியூர் உள்ள பண்ணப்பட்ட ஒர்க். ரொம்ப கேட்காது. இந்த பழங்க எவ்வளோ இருக்குது அதனால் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க போது இந்த கண்ணை எனக்கு என்னமோ பிரமிக்கிற மாதிரி கேட்டது சொல்லிட்டு போனேன். என்ன விஷயம்? உங்களோட கண்ணை மட்டும் எந்த சைட் போனாலும் உங்களை வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்கும். எந்த டேரக்ஷன் போனால் உங்களை வாட்ச் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. ஆமாம், இப்படி பார்க்கறச்சு ராதையோட கண்ணு தெரியாது. ராதை எங்கேயும் அங்கேயே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இவளோட பார்வை நல்லா படிச்சு பிரத்யட்சமாக தெரியாது. இப்படி பார்க்கறச்சு எப்படி தெரியாது? எந்த சைட் போனாலும் அவங்க பார்க்குற மாதிரி இப்படி வந்து பார்க்கவும் தெரியாது. கண்ணை உருட்டிகிட்டே இருக்காரோ என்ன பண்ணுறாரு? எப்படி இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க? இதெல்லாமே ஹேண்ட்மேட் ஒர்க். எல்லாம் இந்த 3D எஃபெக்ட்ல பண்ணுறது தான். வெரி நைஸ், வெரி நைஸ். சூப்பராக இருக்கிறேன்.
கிருஷ்ண பரமாத்மாவை கிட்ட பேசணும்னா இதுதான் பெஸ்ட்டான அப்ளிகேஷன். எங்கே நின்று பேசாலும் என்னதான் நீ பார்க்க போற, ஆனால் ராதா பாரு கிருஷ்ணரே வந்துட்டு இருக்கா. இப்படி வர ராதாவை பார்க்கலாம், வெரி நைஸ். இவ்வளோ அழகான உங்களுக்கு தெரியாதாரு, நான் பார்த்த பிரமிப்பு உங்களுக்கு தெரியாதா? கிருஷ்ணரை பாடும்போது எந்த சைடில் பார்த்தாலும் உங்களையே பார்ப்பாரு. அப்படியே அந்த போனை அப்படியே ஒத்து பாருங்க, கிருஷ்ணர் உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அழகான ஸ்டூல் இருக்கு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கூட ஒன்று கேமரா இது இருக்கும். இந்த பெரிய ஸ்டூலு, அதுக்கப்புறம் சின்ன ஸ்டூல், இந்த மாதிரி 3 ஸ்டூலை வந்து ஒரு பெருசு, அதுக்கப்புறம் அது மீடியம், அது ஸ்மால் அப்படின்ற மாதிரி இருக்கு. அழகா இதை வந்து அப்படியே உள்ள நகர்த்தி வச்சுடலாம். அழகா ஃபிக்ஸ் ஆயிட்டு இதுவுமே பாத்தீங்கன்னா ஃப்ளோர் ரோஸ் இதுக்கு மேல நிறைய டிசைன்ஸ் வச்சிருப்பாங்க. இப்ப பார்த்தாலும் யானையும் குதிரையும் அவ்வளோ பார்க்கலாம். அந்த கடைக்குள்ள வந்தோம்னா அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு. நல்ல குணச்சித்திரமா அழகா சூப்பரா வச்சிருக்கலாம். இந்த மாதிரி நீங்க கூட வாங்கணும், கூட வாங்கி வச்சுக்கலாம். அழகா உள்ள போவோம். அதே மாதிரி ஒரு காஃபி குடிக்கணும்னா அப்படி எடுத்து வச்சுட்டு அது காஃபி குடிச்சுட்டு குடிக்கலாம், அழகா இருக்கும். மேலும் அழகா காம்பேக்டா இருக்கிறோம். தனித்தனியா வச்சு வைக்க முடியாது. அழகா உள்ள போயிடும். ஒன்றுக்கு மேல ஒன்று வைக்கிற மாதிரி அழகா அப்படியே ஸ்லைட் பண்ணி உள்ள வைக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூஜா ரூம் மாதிரி ஒரு செட்டப் ஒரு இதை பார்த்துருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் ரோஸ் வுட் தயார் பண்ணப்பட்டிருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா தாயாரும் பெருமாளும் இருக்கா. அழகா வந்து இதுல வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கா. ஸோ பூஜா ஐட்டம்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னா கூட இது உள்ள வந்து அழகா வச்சுக்கலாம். மேலும் வந்து நல்ல ஒரு டிசைன், அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்கா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் கார்ட் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் வெரி நைஸ். அண்ட் இது ஒன்று இருந்ததுன்னா போதும், அந்த பூஜை ரூமே அது அப்படியே ஃபுல்லா ஒரு டேரக்ஷன் தான் அப்படி வச்சிடலாம். அவ்வளோ அழகா வந்து இது காம்பேக்டாக சின்ன இடம். இது மாதிரி இல்லை சைஸ் இருக்கா சார்? இந்த சைஸ் வச்சிருக்கீங்களா? ஓகே, ஏற்கனவே நமக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கு. அதுலேயே ஏதாவது பார்த்தோம். ஓகே, ஸ்டாண்டர்ட் சைஸஸ் இருக்கு. இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது சைஸஸ் இருக்குன்னா கூட இவருக்கு கான்டாக்ட் பண்ணி அவர் சொல்லுவார். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூஜைக்கெலாம் வந்து பாலிஷ் பண்ணிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஆனால் என்ன பண்ணிருக்கீங்க? பாலிஷ் ரூட் பாலிஷ். இப்போ வந்து டெலிவரிக்கு போகும்போது ஸோ அதுக்கான பாலிஷிங் தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து ஹேடாக போயிடுச்சு. அப்போ இந்த ரோலிங் சேர் இருந்ததா, அதில் உட்காந்துட்டேன், ஜம்முன்னு ஆடிட்டு இருக்கேன். ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், ரிலாக்ஸேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொரட்டூர் பிரான்ச்சில் இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்து முடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஊஞ்சல்லேருந்து ஆரம்பிச்சு பல விதமான கலெக்ஷன்ஸ் நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கடையோட ஓனர் பாபுஜி சார் கூட வணக்கம் சார், ரொம்ப தேங்க்யூ. பிகாஸ் எவ்வளோத்தையும் இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணி சூப்பராக நமக்கு எல்லாம் காமிச்சு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் சார் சொல்லிக்கிறேன் நான். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வேற ஒரு பிரான்ச் கந்தசாமி கோயிலுக்கு அப்படியே 1 கிலோமீட்டர் சென்ட்ரலைசேஷன் வந்து 1 கிலோமீட்டர்லாம் வந்து கந்தசாமி கோயிலுக்கு அப்படியே இருக்கு. அது ஒரு பிரான்ச் அங்கே இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாரிசு சரி, இதுதான் வந்து 2 இது இருக்கு. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த கடைக்கு வாங்க. என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கேப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபோன் பண்ணிட்டு வாங்க, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். சின்ன பட்ஜெட்டுக்கு பெரிய பட்ஜெட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்க வளமுடன்.